அனைவருக்கும் வணக்கம். இது இலங்கையின் முதல் தர செய்தி வழங்குனர் நியூஸ் ஃபர்ஸ்டின் பிரதான செய்தி. எமது சர்வதேச நேர்களை குளோபல் டிவியூடாக சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. வணக்கம் ரஞ்சனி. வணக்கம் ரியாஸ். வணக்கம் நேர்களே. இலங்கையின் முதல் தர செய்தி வழங்குனர் நியூஸ் ஃபர்ஸ்டின் இரவு 8 மணி பிரதான செய்திகளூடாக இன்றைய தினமும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. எமது விரிவான செய்திகளுக்கு செல்லும் முன்னர் முதலில் இன்றைய தலைப்புச் செய்திகள். ரத்துபஸ்வல எதிர்ப்பு நடவடிக்கையின் போது காயமடைந்தவர்களுக்கு ஜனாதிபதியின் பணிப்புரைக்கு அமைய நட்டகீடு. புதிய அரசியலமைப்பை தயாரிப்பதற்காக அரசியலமைப்பு சபையாக மாறியது பாராளுமன்றம். உலகின் ரகசிய வங்கி கணக்குகள் உள்ள நாடுகளில் இலங்கையும் அடங்குவதாக தகவல். வத்தளை நடைபாதையை மீள் அமைக்க மீண்டும் 80 லட்சம் ரூபாய் ஒதுக்கீடு. ஊடகங்கள் அதிகார சபையின் தாமதத்தால் அத்தியாவசிய மருந்து பொருட்களுக்கு தட்டுப்பாடு. ரத்வஸ்வல சம்பவத்தில் காயமடைந்தவர்களுக்கு நிவாரணம் வழங்குமாறு ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன உத்தரவிட்டுள்ளார். இந்த சம்பவத்தில் காயமடைந்த 33 பேருக்கு நிவாரணம் வழங்குவதற்காக 4.68 மில்லியன் ரூபாவை ஒதுக்குவதற்கு ஜனாதிபதி அனுமதி அளித்துள்ளதாக ஜனாதிபதி ஊடகப் பிரிவு தெரிவித்தது. அதன்படி எதிர்வரும் 8ஆம் தேதி ஜனாதிபதி அவர்களுக்கான இழப்பீட்டுத் தொகையை வழங்கி வைக்க உள்ளார். ரத்துபஸ்வல சம்பவம் தொடர்பில் ஆராய்ந்து அறிக்கை சமர்ப்பிப்பதற்கு நியமிக்கப்பட்ட குழுவின் சிபாரிசுக்கு அமைய ஜனாதிபதி இந்த தீர்மானத்தை எடுத்துள்ளார். இதேவேளை மேன்முறையீட்டு நீதிமன்றத்தின் பதில் தலைமை நீதிபதியாக HCJ மடவல இன்று சத்தியப்பிரமாணம் செய்து கொண்டார். ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் ஒழுக்கத்தை மீறியதாக குற்றம் சுமத்தப்பட்டுள்ள உள்ளூராட்சி மன்ற தலைவர்கள் தொடர்பில் இன்று கருத்து தெரிவிக்கப்பட்டது. அவர்களை நீக்குவதற்கு நாம் தீர்மானித்துள்ளோம். தற்போது சத்தமிட்டுக் கொண்டிருக்கின்றார்கள். அவர்கள் மீண்டும் வர எதிர்பார்க்கவில்லை. அவர்கள் எப்போதும் சத்தமிட்டுக் கொண்டிருப்பார்கள். இதேவேளை ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி தலைமையிலான ஐக்கிய மக்கள் சுதந்திர கூட்டமைப்பின் மே தின கூட்டம் தொடர்பில் தற்போது அரசியல் அரங்கில் அதிக அளவில் பேசப்படுகின்றது. ஜனாதிபதி தலைமையில் நேற்று பிற்பகல் கூடிய ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் மத்திய செயற்குழு இம்முறை மே தின கூட்டத்தை காலி சமநல விளையாட்டரங்கில் நடத்துவதற்கு தீர்மானித்தது. காலி நகரில் இம்முறை மேதின கூட்டத்தை நடத்துவதற்கு நாம் தீர்மானித்தோம். நாம் மேதின குழு ஒன்றையும் நியமித்துள்ளோம். குமார வெல்கம, பவித்ரா வன்னியாராச்சி மற்றும் நேற்று அங்கு இருக்காவிட்டாலும் மஹிந்தானந்த அலுத்கமகியின் பெயரும் உள்ளடங்களாக அந்த குழு நியமிக்கப்பட்டுள்ளது. வெல்கமுவும் பவித்ராவும் அங்கிருந்தனர். நாம் அனைவரும் ஒன்றிணைந்து மேதினத்தை கொண்டாட இதன் போது இணக்கம் காணப்பட்டது. இந்த மேதின கூட்டத்தில் கலந்து கொள்ளுமாறு ஐக்கிய மக்கள் சுதந்திர கூட்டமைப்பை பிரதிநிதித்துவப்படுத்தும் மற்றும் பிரதிநிதித்துவப்படுத்தாத அனைவருக்கும் அழைப்பு விடுக்கின்றோம். ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் மத்திய செயற்குழுவே காலியில் மேதின கூட்டத்தை நடத்துவதற்கு நேற்று தீர்மானித்தது. இதற்கமைய இன்று பகல் கட்சியின் தொகுதி அமைப்பாளர்களை கொழும்புக்கு அழைத்த ஜனாதிபதி மேதின கூட்டத்திற்கான ஏற்பாடுகள் தொடர்பில் கலந்துரையாடினார். ஒருங்கிணைந்த எதிர்க்கட்சியுடன் நமக்கு பிரச்சினை இல்லை. நாம் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி தலைமையிலான ஐக்கிய மக்கள் சுதந்திர கூட்டமைப்பு என்ற வகையில் அனைவரையும் ஒன்றிணைந்து செல்கின்றோம். நாம் பிளவுபட மாட்டோம். மிகவும் சிறப்பாக இம்முறை மேதின கூட்டத்தை நடத்தி ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் எதிர்கால பயணத்திற்காக அந்த மேடையை நாம் பயன்படுத்துவோம். ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் தொகுதி அமைப்பாளர்கள் என்ற வகையில் நாம் அந்த கூட்டத்திற்கு சென்றோம். மேதினம் குறித்தே கலந்துரையாடப்பட்டது. காலியில் நடைபெறவுள்ள மேதின கூட்டம் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியினுடையதா அல்லது ஐக்கிய மக்கள் சுதந்திர கூட்டமைப்பினுடையதா? ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் மேதின கூட்டம் தொடர்பில் இன்று பேசப்பட்டது. இதேவேளை ஒருங்கிணைந்த எதிர்க்கட்சி தனியாக மேதின கூட்டத்தை நடத்த தீர்மானித்துள்ளதாக பாராளுமன்ற உறுப்பினர் காமினி லொகுகே கூறுகின்றார். ஒருங்கிணைந்த எதிர்க்கட்சி தனியாக மேதின கூட்டம் ஒன்றை நடத்தவுள்ளது. இடதுசாரி கட்சிகளுடன் இணைந்து அந்த கூட்டத்தை கிருளப்பனையில் நடத்தவுள்ளோம். நமது கட்சிக்கென கொள்கை ஒன்று உள்ளது என்பதை தெளிவாக கூற வேண்டும். கட்சியின் யாப்பும் உள்ளது. கட்சியின் அங்கத்தவர்கள் அனைவரும் இந்த யாப்பில் என்ன உள்ளது என்பதை அறிவர். ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் யாப்பில் இருப்பதை அரசியல்வாதிகளாக மக்களின் தலைவர்களாக மாறியுள்ளவர்கள் நன்கு அறிவர். நாம் கூட்டம் ஒன்றையோ நிகழ்வு ஒன்றையோ நடத்துவதற்கு முன்பதாக அனைத்து சந்தர்ப்பங்களிலும் இதனை கூற வேண்டிய அவசியமில்லை. கட்சி என்ற வகையில் நாம் தீர்மானங்களை எடுப்பதற்கு தயாராகவே இருக்கின்றோம். ஐக்கிய தேசிய கட்சியின் செயற்குழு இன்று முற்பகல் கூடியது. கட்சியின் தலைவர் பிரதமர் ரணில் விக்ரமசிங்க தலைமையில் சிறிகொத்தா தலைமையகத்தில் இந்த கூட்டம் இடம்பெற்றது. கட்சியின் முக்கிய பதவிகளில் மாற்றங்கள் ஏற்படலாம் என செயற்குழு கூட்டத்துக்கு முன்பதாக பல்வேறு தகவல்கள் வெளியான போதிலும் இன்று அத்தகைய மாற்றங்கள் இடம்பெறவில்லை.
ஐக்கிய தேசிய கட்சியை பலப்படுத்துவதற்காக இன்று முக்கிய நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டது. குறிப்பாக 3வது மற்றும் 4வது தலைமைகளை உருவாக்குவதற்கான மிகப்பெரிய செயற்பாடு ஆரம்பிக்கப்பட்டது. உண்மையில் தகவல் அறியாத சிலர் வதந்திகளை பரப்பி பொய் பிரசாரங்களை அண்மை காலமாக ஊடகங்கள் வாயிலாக பரப்பி வந்தனர். அது குறித்து நான் கவலை அடைகின்றேன். காரணம், உண்மை தகவல்களை அடிப்படையாக கொண்டே நாம் சில முடிவுகளை காண வேண்டியுள்ளது. பிரதமருடன் கைகோர்த்து நான் இன்றும் எதிர்காலத்திலும் அவருக்கும் கட்சிக்கும் என்னாலான அதிகபட்ச ஒத்துழைப்பை நடைமுறை ரீதியில் பெற்றுக் கொடுக்க நாம் நடவடிக்கை எடுப்போம். உண்மை ஏதோ ஒரு நாளில் வெல்லும் என்பதனையே எனது தந்தை இறுதியாக கூறியிருந்தார் என்பதை பொய் வதந்திகளை பரப்பியவர்களுக்கு நான் கூறிக்கொள்ள விரும்புகின்றேன். மேதின கூட்டத்தை ஏற்பாடு செய்வது மற்றும் கட்சியின் மறுசீரமைப்பு தொடர்பில் இன்றைய கூட்டத்தின் போது கலந்துரையாடப்பட்டுள்ளது. கட்சியின் சிரேஷ்ட உப தவிசாளராக அமைச்சர் தயா கமகே இன்று தெரிவு செய்யப்பட்டார். தேசிய அமைப்பாளர் பதவியை ரத்து செய்வதற்கும் ஐக்கிய தேசிய கட்சியின் செயற்குழு தீர்மானித்துள்ளது. அமைச்சர் சுஜீவ சேனசிங்க மற்றும் லசந்த குணவர்தன் ஆகியோர் செயற்குழுவில் புதிதாக இணைத்துக் கொள்ளப்பட்டுள்ளனர். ஐக்கிய தேசிய கட்சியின் உதவி செயலாளர்களாக ராஜாங்க அமைச்சர் ருவான் விஜயவர்தன மற்றும் அமைச்சர் கலாநிதி ஹர்ஷடி சில்வா ஆகியோர் நியமிக்கப்பட்டுள்ளனர். தேசிய ஊழியர் சங்கத்தின் தலைவராக அமைச்சர் அகிலவிராஜ் காரியவசம் நியமிக்கப்பட்டுள்ளதுடன் இளைஞர்கள் முன்னணியின் தலைவராக காவிந்த ஜெயவர்தன நியமிக்கப்பட்டுள்ளார். இலங்கை தேசிய தோட்ட தொழிலாளர் சங்கத்தின் தலைவர் பதவி அமைச்சர் ஹரின் பெர்னாண்டோவுக்கு வழங்கப்பட்டுள்ளதுடன் அரசு சேவைகள் தொழிற்சங்க தலைவர் பதவி சுஜீவ சேனசிங்கவுக்கு வழங்கப்பட்டுள்ளது. தொழிற்சங்கங்களை ஒழுங்குபடுத்துவதற்காகவும் தொழிலாளர் வர்க்கத்தை பலப்படுத்துவதற்காகவும் ரஞ்சித் மத்துமபண்டார, அகிலவிராஜ் காரியவசம், ஹரின் பெர்னாண்டோ, சுஜீவ சேனசிங் உள்ளிட்ட குழு ஒன்றை நியமிக்க நாம் தீர்மானித்துள்ளோம். முதலில் 4 நியமித்துள்ளோம். அதேபோன்று கட்சி, ஆளும் கட்சி, மத்திய அரசாங்கம் மற்றும் மாகாண சபைகளுக்கு இடையிலான தொடர்புகளை மேம்படுத்துவதற்கான ஒருங்கிணைப்பு நடவடிக்கைகளுக்காக ரவி சமரவீரவை நாம் இன்று நியமித்துள்ளோம். සංවර්ධන වැඩකටයුතු සම්බන්ධීකරණය කිරීම සඳහා රවි සමරවීර ඇමතුමාව අද පත් කෙරුවා. අද පළමු වතාවට මම කෘත්‍යාධිකාරී මණ්ඩල රැස්වීමකට සම්බන්ධ වෙන මට අවස්ථාව ලැබුණා. இன்று முதல் தடவையாக செயற்குழு கூட்டத்தில் இணைவதற்கான வாய்ப்பு எனக்கு கிடைத்தது. இதற்காக கட்சியின் தலைவர் ரணில் விக்ரமசிங்கவிற்கு நன்றி கூறுகின்றேன். அதேபோன்று தவிசாளர் மலிக் சமரவிக்ரம் மற்றும் உறுப்பினர்களுக்கும் நன்றி கூறுகின்றேன். பிரதமர் என்னிடம் அரசு சேவை தொழிற்சங்கங்களை ஒப்படைத்துள்ளார், தலைவராக நியமித்துள்ளார். நாட்டை கட்டியெழுப்பும் அதே வேளையில் கட்சியை கட்டியெழுப்ப வேண்டும் என்ற நோக்கத்தில் பிரதமர் இளம் பாராளுமன்ற உறுப்பினர்களை இந்த பதவிகளுக்கு நியமித்துள்ளார். අපිට කිව්වේ මේ තරුණ මන්ත්‍රීවරු මෙම තනතුරට පත් කරලා පක්ෂයේ ඉදිරි ගමන සම්බන්ධයෙන් අපි රට හදන ගාම පක්ෂය හදන්න ඕන කියන එක තමයි අගමැතිතුමාගේ ඒ අවස්ථාවේදී අදහස් උනේ. அரசியலமைப்பு சபை இன்று முதல் தடவையாக சபாநாயகர் கரு ஜெயசூரிய தலைமையில் கூடியது. இன்று பிற்பகல் வழமை போன்று பாராளுமன்ற நடவடிக்கைகள் ஆரம்பிக்கப்பட்டு ஒழுங்கு பத்திரத்திற்கு அமைவான நடவடிக்கைகள் சிறிது நேரத்திற்குள் முடிவுக்கு கொண்டுவரப்பட்டன. அதனைத் தொடர்ந்து சபை நடவடிக்கைகள் நாளை பிற்பகல் 1 மணி வரை ஒத்திவைக்கப்பட்டது. செங்கோல் எடுத்து செல்லப்பட்டதை அடுத்து சபாநாயகர் அக்ராசனத்திற்கு கீழேயுள்ள ஆசனத்தில் செயற்குழு அமர்விற்கேற்ப அமர்ந்தார். அண்மையில் ஏகமனதாக நிறைவேற்றப்பட்ட தீர்மானத்திற்கு அமைய பாராளுமன்றம் அரசியலமைப்பு சபையாக தமது செயற்பாடுகளை அதன் பின்னர் ஆரம்பித்தது. இந்த சபையில் 225 உறுப்பினர்களும் அங்கம் வகிப்பதுடன் சபைக்குள்ளேயே இந்த செயற்குழு கூடுகின்றமை விசேட அம்சமாகும். எமது நாட்டிற்கு பொருந்தும் அரசியலமைப்பை உருவாக்குவது தொடர்பில் பரிசீலித்து மக்களின் கருத்துக்கள் மற்றும் ஆலோசனைகளை பெற்று அரசியலமைப்பின் 75வது சரத்திற்கு அமைய வழங்கப்பட்டுள்ள அதிகாரங்களை செயற்படுத்தி பாராளுமன்றத்தில் சமர்ப்பிப்பதற்காக அரசியலமைப்பு வரைவை தயாரிக்கும் விடயத்திற்காக ஒட்டுமொத்த பாராளுமன்றமும் உள்ளடங்கும் வகையில் உருவாக்கப்பட்டுள்ள பூரண செயற்குழுவின் அதிகாரமுள்ள அனைத்து பாராளுமன்ற உறுப்பினர்களும் அங்கம் வகிக்கும் அரசியலமைப்பு சபை என அழைக்கப்படுகின்ற பாராளுமன்ற செயற்குழுவாக நாம் நடவடிக்கைகளை மேற்கொள்வதற்கு தயாராவோம். அரசியலமைப்பு சபைக்கு 7 உபத்தலைவர்கள் இன்று தெரிவு செய்யப்பட்டனர். உபத்தலைவர்களாக ගරු තිලංග සුබතිවාල මහතා, ගරු ඒ අඩිකලනාදන් මහතා, ගරු කබීර හෂීම් මැතිතුමා, ගරු වෛද්‍ය සුදර්ශනී වනරපුල්ලේ මහත්මිය, ගරු තිලක් බාරපඩ මහතා, ගරු මහින්ද අබේවර්ධන මහතා, ගරු වෛද්‍ය නලින්ද ජයතිස්ස මහතා. ආණ්ඩුක ව්‍යවස්ථා මණ්ඩලය එකඟද? I second that proposal by Honorable Lakshman Kiria. ආණ්ඩුක ව්‍යවස්ථා මණ්ඩලය එකඟද? carried. அடுத்ததாக வழிகாட்டல் செயற்குழுவிற்காக 21 உறுப்பினர்களை தெரிவு செய்யுங்கள். ගරු ලක්ෂ්මන් කිරියල්ල මහතා, ගරු නිමල් සිරිපාලද සිල්වා මහතා, ගරු රවුෆ් හකීම් මහතා, லக்ஷ்மன் கிரியல்ல, நிமல் சிறிபாலடி சில்வா, ரவுஃப் ஹக்கீம், கலாநிதி விஜயதாச ராஜபக்ச, சுசில் பிரேமஜயந்த், ரிஷாட் பதியுதீன், பாட்டலி சம்பிக்க ரணவக்க, DM சுவாமிநாதன், மனோ கணேசன், மலிக் சமரவிக்ரம, R சம்பந்தன்,
அனுரகுமார திசாநாயக்க, டிலான் பெரேரா, தினேஷ் குணவர்தன, கலாநிதி ஜெயம்பதி விக்ரமரத்ன, எம்.ஏ. சுமந்திரன், டாக்டர் துசிதா விஜயமான, பிமல் ரத்நாயக்க, பிரசன்ன ரணதுங்க, டக்ளஸ் தேவானந்தா ஆகியோர் இந்த குழுவில் இடம்பெற வேண்டும் எனவும் அதன் தலைவராக பிரதமர் ரணில் விக்ரமசிங்க நியமிக்கப்பட வேண்டும் எனவும் நான் முன்மொழிகின்றேன். புதிய அரசியலமைப்பு சட்டமூலத்தை தயாரிப்பதே இந்த குழுவின் முக்கிய பொறுப்பாகும். இதற்கமைய 21 பேர் கொண்ட இந்த குழுவும் முதற் தடவையாக இன்று கூடியது. சம்பூர் அனல்மின் நிலையம் தொடர்பில் தெளிவுபடுத்துவதற்கான சந்திப்பொன்று மக்கள் விடுதலை முன்னணியின் அரசியல் குழு உறுப்பினர் கே.டி. லால்காந்த தலைமையில் நடைபெற்றது. மூதூரில் நடைபெற்ற இந்த சந்திப்பில் சம்பூர் அனல்மின் நிலையத்தை அமைப்பதனால் ஏற்படும் அச்சுறுத்தல்கள் தொடர்பில் மக்கள் கருத்து தெரிவித்தனர். ஒரு சோலைவனம் என்றுதான் சொல்ல வேண்டும். இப்பொழுது நான் நினைக்கின்றேன், பாலைவனமாக அனல்மின் அளிக்கப்பட்டால் ஒரு பாலைவனமாகத்தான் மாறிவிடும். சில வாரங்களுக்கு முன்பாக சம்பூர் நிலங்களை கையளிக்கும் நிகழ்விலே தமிழ் அரசியல் பிரமுகர்கள் பேசுகின்ற போது சம்பூர் அனல்மின் நிலையம் வந்தால் மக்களுக்கான வேலை வாய்ப்புகள் அதுபோல பல்வேறு அபிவிருத்தி பணிகள் நடைபெறும் என்று கூறிவிட்டு சென்றிருக்கின்றார்கள். எத்தனையோ விடயங்களுக்காக சர்வதேசத்தினூடாக பேரம் பேசுகின்ற அரசியல்வாதிகள் கூட இந்த விடயங்களிலே மௌனமாக இருப்பதற்கான காரணங்கள் இந்த சமூகத்திற்கு நிச்சயமாக தெளிவுபடுத்தப்பட வேண்டும். சுமார் 21க்கும் மேற்பட்ட முஸ்லிம் அரசியல்வாதிகள் பாராளுமன்றத்திலே அமைச்சர்களாகவும் பிரதி அமைச்சர்களாகவும் பாராளுமன்ற உறுப்பினர்களாக அங்க வைக்கின்றார்கள். ஆனால் இற்றை வரை இந்த சம்பூர் அனல்மின் நிலையம் சம்பந்தமாக ஒவ்வொரு அமர்விலையும் ஒவ்வொரு பாராளுமன்ற உறுப்பினர்கள் பேசினார்களா இருந்தால் உண்மையிலே அந்த அழுத்தம் நிச்சயமாக சர்வதேசத்திற்கு உணர்த்தப்பட்டு அதில் ஒரு முடிவு கட்டப்பட்டிருக்கும். இந்த இந்தியாவிலே அல்லது வேறு வேறு நாடுகளிலே இந்த அனல்மின் நிலையம் தவிர்க்கப்பட்ட போதும் எமது நாட்டில் இது வளர்ந்து கொண்டு வருவதற்கான காரணம் என்ன? இது ஒரு அரசியல் பின்னணி என்பது கெட்ட தெளிவு. சிங்கத்தால் அல்லது ஒரு அவடத்தில் இருக்கின்ற ஒரு சுமந்திரனால் சொல்ல முடியுமா அனல்மின் நிலையம் உருவாக்குவதால் பாதிப்பு இல்லை என்று சொல்ல முடியுமா? இன்னும் ஒரு அரசியல்வாதியும் அவர் சொல்லவில்லை. நீங்கள் அப்படி அதுக்கு ஆதரவு அளிப்பவர்களாக இருந்தால் பகிரங்கமாக சொல்ல வேண்டியதானே, இதனால் ஒரு பாதிப்பும் இல்லை என்று நீங்க எதிர்வாதம் புரிய வேண்டியதானே. எதிர்வாதமும் புரிய மாட்டோம், உங்களுக்கு ஆதரவும் தர மாட்டோம். கைத்தொழில் பேட்டையொன்றை உருவாக்கி அதற்கு மின்சாரத்தை வழங்க மின் உற்பத்தி நிலையம் ஒன்றை அமைப்பதாக கூறிய இடத்தை பெற்றுக் கொண்டனர். அவ்வேளையில் மக்கள் குடியிருக்கவில்லை. தற்போது மக்கள் குடியேறியுள்ளனர். தற்போது கைத்தொழில் பேட்டையும் இல்லை, எனினும் மின் உற்பத்தி நிலையத்தை அமைப்பதாக கூறுகின்றனர். அத்துடன் மக்களினால் அரசியல் ரீதியில் அழுத்தம் ஏற்படும் பிரச்சனைகளுக்கு மாத்திரமே ஆட்சியாளர்கள் தலையிடுகின்றனர். அதனால் ஏதாவது முறையை பயன்படுத்தி இந்த அரசாங்கத்தினால் கைவிட்டு செல்ல முடியாத அரசியல் பிரச்சனையாக இதனை மாற்ற வேண்டும். පාලකයෝ සම්බන්ධ වෙන්නේ ජනතාවගෙන් දේශපාලන බලපෑමක් කියන ප්‍රශ්න පමණයි. உயிரியல் எரிபொருள் சங்கத்தின் வருடாந்த மாநாடு நேற்று நடைபெற்றது. இந்தியாவை கல்லங்குரு பலாகாரை கஹன දෙන්න ඕනේ අපි. இந்தியாவின் அனல்மின் நிலையத்தை எமது நாட்டில் அமைப்பதற்கு இடமளிக்க வேண்டிய அவசியமில்லை. உங்களுக்கு தேவை என்றால் சூரிய சக்தி அல்லது எரிவாயுக்கு செல்லுங்கள். அதனை கூறுவதற்கு பலம் இருக்க வேண்டும். அன்று கோஸ்டாரிக்கா பிரான்சுக்கு சென்று என்ன கூறியது? 100% மேல் புதுப்பிக்கத்தக்க சக்திக்கு செல்வதாக கூறியது. பூட்டான், ஜெர்மன், பிரான்ஸ் ஆகிய நாடுகளும் அவ்வாறே கூறின. எனினும் இந்தியா அவ்வாறு கூறவில்லை. சர்வதேசம் உள்ள இடத்தையும் நாம் உள்ள இடத்தையும் சற்று நோக்குங்கள். எண்ணுடன் தொடர்பட்ட யுகம் முடிவுற்றுள்ளதாக கொள்கை பிரகடனத்தில் எழுதியிருந்தோம். எழுதியமையினால் தற்போதைய அரசாங்கத்திடம் நிலையான கொள்கை ஒன்று இருப்பதாக நான் நினைக்கவில்லை. எமது கொள்கை இதுவென்றும் அதை நிறைவேற்றுமாறு பிரதமர் பொறியியலாளருக்கு கூறுவார். பின்னர் பொறியியலாளர்கள் வீடு செல்லும் போது பிரதமருக்கு தூற்றிய வண்ணம் செல்வர். அனல்மின் உற்பத்தி நிலையங்கள் மூடப்படுகின்றன. ஜப்பானும் மூடுகின்றது. எனினும் எம்மால் அதனை முன்னெடுத்து செல்ல முடியுமா என்பது தொடர்பில் சிந்திக்கின்றனர். அவர்கள் இங்கு நிறுவிவிட்டு அவர்கள் நாட்டை அதிலிருந்து விடுவிக்க முற்படுகின்றனர். கடந்த காலங்களில் எமக்கு நீர் தட்டுப்பாடு ஏற்பட்டது. வறட்சி மற்றும் சிறந்த முகாமைத்துவமின்மையினால் இந்த நிலைமை ஏற்பட்டது. எத்தனை மெகாவாட் மின்சாரம் உற்பத்தி செய்யப்படுகின்றது, அதன் பெருமதி என்ன என்பது மாத்திரம் பிரச்சனை அல்ல. விவசாயத்துறை, சூழல் பாதுகாப்பு போன்ற அனைத்து விடயங்கள் தொடர்பிலும் கவனம் செலுத்த வேண்டும். மசகு எண்ணெய்க்கு ஏற்பட்டுள்ள பிரச்சனைகள் தொடர்பில் உலக நாடுகள் புரிந்து கொண்டுள்ளன. எனினும் மேல் புதுப்பிக்கத்தக்க சக்திகளை வெளிப்படுத்தும் காலம் தற்போது எமக்கு ஏற்பட்டுள்ளது என்பதனை நாம் கூறுகின்றோம். கொழும்பில் இன்று நடைபெற்ற ஊடக சந்திப்பில் பருத்தித்துறை துறைமுக அபிவிருத்தி தொடர்பில் கடற்றொழில் அமைச்சர் மஹிந்த அமரவீர கருத்து தெரிவித்தார்.
අලුතෙන් බෝට්ටු 150ක් இந்திய மத்திய அரசின் உதவியுடன் முல்லைத்தீவு மீனவர்களுக்கு 150 படகுகளை இலவசமாக பெற்றுக் கொடுப்பதற்கு நடவடிக்கை எடுத்துள்ளோம். வடக்கில் புதிய துறைமுகங்களை அமைப்பதற்கான அடிப்படை விடயங்களை நாம் தற்போது முன்னெடுத்துள்ளோம். பருத்தித்துறை துறைமுகத்தை நாட்டின் பாரிய துறைமுகமாக விருத்தி செய்வதற்கும் நடவடிக்கை எடுப்போம். இந்த வருடத்திற்குள் நிர்மாண பணிகள் ஆரம்பிக்கப்படும். குருநகர் துறைமுகம் தொடர்பில் கோரிக்கை ஒன்றுள்ளது. அது தொடர்பில் நாம் தற்போது ஆராய்ந்து வருகின்றோம். இந்த வருடத்திற்குள் அதனையும் ஆரம்பிக்க முடியும். வடமாகாண கூட்டுறவு சங்க பிரதிநிதிகளுக்கும் வடமாகாண விவசாய அமைச்சருக்கும் இடையிலான சந்திப்பு ஒன்று இன்று கிளிநொச்சியில் இடம்பெற்றது. இந்த சந்திப்பில் விவசாயிகள், மீனவர்கள் உள்ளிட்ட கூட்டுறவாளர்கள் எதிர்நோக்கும் பிரச்சினைகள் தொடர்பில் கலந்துரையாடப்பட்டது. யாழ்ப்பாணம், கிளிநொச்சி, முல்லைத்தீவு, வவுனியா மற்றும் மன்னார் மாவட்டங்களைச் சேர்ந்த கூட்டுறவு சங்க பிரதிநிதிகள் இதில் கலந்து கொண்டனர். எரிபொருளை பெற்றுக் கொள்வதில் எதிர்நோக்கும் பிரச்சினை உள்ளிட்ட பல்வேறு விடயங்கள் தொடர்பில் இவர்கள் இதன் பொது அமைச்சரின் கவனத்திற்கு கொண்டு வந்தனர். அத்துடன் இலகுமுறை கடன்களை விவசாயிகளுக்கு வழங்குவதில் கூடிய கவனம் செலுத்த வேண்டும் என்ற கோரிக்கையும் இதன் போது முன்வைக்கப்பட்டது. குளங்களின் புனரமைப்பு உரிய முறையில் இடம்பெறாமையினால் பெரும்போக நெற்செய்கைக்கு போதுமான நீரை பெற்றுக் கொள்வதில் மன்னார் பகுதி விவசாயிகள் பெரும் சிரமத்தை எதிர்நோக்கியுள்ளனர். மன்னார் மாவட்டத்தில் உள்ள பிரதான 3 குளங்கள் மத்திய அரசினால் நிர்வகிக்கப்படுகின்றன. கட்டுக்கரை குளம், வியாடி குளம் மற்றும் அகத்திமுறிப்பு குளம் ஆகியன மத்திய அரசினால் நிர்வகிக்கப்பட்டு வரும் பாரிய குளங்களாகும். இதனை தவிர மேலும் 8 குளங்கள் மாகாண சபையினால் நிர்வகிக்கப்பட்டு வருகின்றன. பெரியமடு, மருதமடு, குறை, அடம்பன் குளம், பெரிய பன்றி விரிச்சான், தட்சிணா மருதமடு, மருதமடு அணைக்கட்டு மற்றும் முள்ளிக்குளம் ஆகியன மாகாண சபையினால் நிர்வகிக்கப்பட்டு வருகின்றன. கட்டுக்கரை குளம், வியாடி குளம் மற்றும் அகத்திமுறிப்பு குளம் ஆகிய பிரதான 3 குளங்களினூடாக 11,069 ஹெக்டேர் நெற்செய்கை மேற்கொள்ளப்படுவதற்கு எதிர்பார்க்கப்படுகிறது. ஏனைய 8 குளங்களிலிருந்து வரும் நீரை நம்பி 3 பிரதான குளங்களினூடாக மொத்தமாக 2,657.99 ஹெக்டேர் நெற்செய்கை மேற்கொள்ளலாம் என சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. இதனை தவிர மேலும் சிறு குளங்களினூடாகவும் விவசாயத்திற்கு தேவையான நீர் பெறப்படுகின்றது. பெரும்போகத்திற்கு தேவையான நீரை பெற்றுக் கொள்வதில் சிரமத்தை எதிர்நோக்குவதாகவும் குளங்களிலிருந்து பெறப்படும் நீர் போதுமானதாக இல்லை எனவும் விவசாயிகள் சுட்டிக்காட்டுகின்றனர். எனினும் குளங்கள் உரிய முறையில் புனரமைக்கப்பட்டு பராமரிக்கப்படுமாயின் 3 போகங்களை சிரமமின்றி மேற்கொண்டு போதிய விளைச்சலை பெறலாம் என விவசாயிகள் நம்பிக்கை வெளியிடுகின்றனர். அதனால எங்களுக்கு வாய்க்கால் எங்களுக்கு சரியான முறையில் திருத்தி தரணும். காசுகள் எல்லாம் சரியான முறையில் ஒதுக்கப்பட்டிருக்கின்ற எங்களை ராக்கி குளம் எல்லாம் சரியான காடு பத்தி கொண்டு கிடக்கிறது. தண்ணி கொண்டு வரக்கு மிக சரியான கஷ்டமா இருக்கின்றது. அதனால எங்களுக்கு இதை உடனடியாக எங்களுக்கு செய்தர வேண்டும். நாங்கள் விவசாயம் செய்தும் எங்களுக்கு ஒரு ஒழுங்கான பலனில்லாத போல இருக்கின்றது. குளக்கட்டு வேலை நல்ல தரமான வேலை சொன்னாங்க, செய்ய இல்லை. மற்ற மடை வச்சுக்கிறாங்க, மடை ஒன்றும் கிளியர் இல்லை. மற்ற விஷயம் வாய்க்கால் சீரமைப்பு இல்லை. கான் கொட்டி கொடுக்கணும். ஒரு படைக்கு இடையில போறதுக்குரிய தடுப்புகள், கான்கள், அடைகள் போட்டு கிளியர் பண்ணி செஞ்சிடணும். அது செஞ்சாருன்னு சொல்றாங்க, கிளியர் செய்யப்படவில்லை. வடக்கின் வசந்தம் திட்டத்தின் கீழ் விவசாயத்துறையை மேம்படுத்துவதற்கு 4,878.77 மில்லியன் ரூபாய் செலவிடப்பட்டதாக தகவல்கள் குறிப்பிடுகின்றன. கட்டுக்கரை குளத்தின் தற்போதைய நிலைமை தொடர்பில் நாளைய தினம் நாம் ஆராய்கின்றோம். சபையினால் நிர்ணய விலைக்கு நெல்லை கொள்வனவு செய்வதில் ஏற்பட்டுள்ள தாமதத்தினால் தாம் பொருளாதார நெருக்கடியை எதிர்நோக்கியுள்ளதாக வவுனியா விவசாயிகள் தெரிவிக்கின்றனர். பல்வேறு நெருக்கடிகளுக்கு மத்தியில் நெற்செய்கை மேற்கொண்டு அதன் மூலம் கிடைக்கும் விளைச்சலை சந்தைப்படுத்துவதில் வவுனியா விவசாயிகள் சிரமத்தை எதிர்நோக்கியுள்ளனர். நெல் சந்தைப்படுத்தல் சபையினால் உரிய காலத்தில் நெல் கொள்வனவு செய்யப்படாமையால் தாம் குறைந்த விலைக்கு விற்பனை செய்ய நேரிட்டுள்ளதாக விவசாயிகள் சுட்டிக்காட்டுகின்றனர். சனி ஞாயிறு லீவு நாளெல்லாம் நெல் எடுத்தவை. இந்த முறை அதை கட் பண்ணி 4 மணியோட நிப்பாணும். போன முறை 7 மணி வரைக்கும் எடுத்தவை. அப்ப அதனால எங்களுக்கு சரியான பிரச்சனை தான். நாங்கள் விவசாயத்தை செய்து போட்டு இங்க கொண்டு கொடுக்கக்குள்ள சரியான சீரழிகிறோம். போதிய களஞ்சிய வசதியின்மையால் அறுவடை முடிவடைந்து குறுகிய காலத்திற்குள் நெல்லை விற்பனை செய்ய வேண்டிய நிர்பந்தம் இவர்களுக்கு ஏற்பட்டுள்ளது. இந்த விடயம் தொடர்பில் மாவட்ட அரசாங்க அதிபர் ரோகன புஷ்பகுமாரவிடம் நியூஸ் ஃபர்ஸ்ட் வினவியது. வவுனியா நோர்த் டிவிஷன்ல நெதுன்கனியில எம்பிசிஎஸ் ஸ்டோர்ஸ் 2 இருக்கு. அந்த 2ம் இப்ப ரெண்டுக்கு எடுத்து பிஎம் படி மார்க்கெட்டிங் போர்டுக்கு கொடுத்திருக்கு. அப்ப நெதுன்கனி ஆக்களுக்கு நெதுன்கனி ஸ்டோர்ஸ்க்கு கொடுக்கலாம். அதுவும் நாளே இருந்து ஸ்டார்ட் பண்றதுக்கு நாம் பிஎம்பிக்கு சொல்லியிருக்கு. இப்ப அந்த ஆக்கள் இங்கே வர தேவையில்லை. உலகளாவிய ரீதியில் அபிவிருத்தி திட்டங்கள் முன்னெடுக்கப்படுகின்ற போதிலும் மலையக பகுதி மக்கள் தொடர்ந்தும் புறக்கணிக்கப்படுவதாக அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். கண்டி, ரங்கல, கூனாவள தோட்ட மக்களும் எவ்வித அடிப்படை வசதிகளுமின்றி சிரமத்தை எதிர்கொண்டுள்ளனர்.
கண்டி ரங்கல கோனாவல தோட்டத்தில் சுமார் 200 குடும்பங்களைச் சேர்ந்த மக்கள் வாழ்ந்து வருகின்றனர். மலசலக்கூட வசதி, சுகாதார வசதி, போக்குவரத்து வசதிகளற்ற மிகவும் பின்தங்கிய தோட்டங்களில் ஒன்றாகவே இந்த தோட்டமும் காணப்படுகின்றது. குடியிருப்புகளின் சுவர்களில் வெடிப்புகள் ஏற்பட்டுள்ள நிலையில் பல வருடங்களாக மாற்றப்படாத கூரை தகடுகளை கொண்ட கூரையின் கீழ் வாழும் இந்த மக்கள் அச்சத்துடன் நாட்களை நகர்த்துகின்றனர். எங்களுக்கு டாய்லெட் வசதி இல்ல, ரோட் வசதி இல்ல, படுக்கிறதுக்கு 8 அடி காபராத்தான். ஆடு மாடுக்கு கூட வசதியா இருக்குது, நிம்மதியா இருக்கிறதுக்கு. எங்களுக்கு அந்த நிம்மதி கூட இல்ல. காட்டுக்கு போயிட்டு விலைக்கிட்டு தான் நாங்க கொழுந்து எடுத்துக்கிட்டு வரணும். அதுவும் 12 கிலோ 13 கிலோ கொழுந்து கேக்குறாங்க. அதை எடுத்துட்டு வந்தா தான் எங்களுக்கு பேரு. மாசத்துக்கு 8 நாள் வேலையில எப்படி சமாளிக்கிறது? மண் சரிவு அபாயத்தின் மத்தியில் அச்சத்துடன் பொழுதை கழிப்பதாக இந்த மக்கள் சுட்டிக்காட்டுகின்றனர். ரணில் பிரதமரா இருக்காரு, அவரோட திகாம்பரம் இருக்காரு. திகாம்பரத்துக்கு கதைக்க இயலாத தோட்ட தொழிலாளர் விட்டு சம்பளத்தை பத்தி கதைக்க முடியும். கட்டாயம் தோட்ட தொழிலாளி யாரு? திகாம்பரம் ஒரு தோட்டத்துல உள்ள ஆளு. அவருக்கு தெரியும் தோட்ட நிலைமை என்ன, தோட்டத்துல உள்ள வறுமை என்ன அப்படிங்கறது கட்டாயம் தெரியும். நாங்க ஓட்டு போடக்குள்ள மட்டும்தான் அவங்களுக்கு மனுஷரா தெரியும், ஆனா மத்தவங்க தெரிய மாட்டேங்கிறோம். அதே நேரத்துல ஆறுமோந்தனமா என்ன சொல்றாரு, நாளைக்கே உங்களுடைய பிரச்சனைய நான் பேசி தரேன். இது வரைக்கும் எந்த ஒரு ஆறுமோந்தனமாவும் வரல, எந்த மந்திரிமாரும் இந்த பக்கம் வரல. எங்களுக்கு போறதுக்கு ரோட்டு இல்ல, 2 பக்கட்டும் வர நடுவுல தான் நாங்க இருக்கிறோம். நாங்க இந்த ஓட்ட குடிசையில இருந்துகிட்டு 4 பக்கட்டும் தண்ணி வந்தா அங்கிட்டு போறதுக்குள்ள இங்கிட்டு போறதுக்குள்ள ஒழுங்கான போறதுக்கு ஒரு ரோட்டு இல்ல. சம்பளம் எல்லாம் வாங்கி தரேன்னு சொல்லுவாரு திகாம்பரம். அப்புறம் அவரோட பிரச்சனை அவ்வளவுதான். அவரவர் பாட்டுக்கு அவரவர் குடும்பத்தோட அவரவர் இருக்கிறாரு. எங்களோட பிரச்சனைகளை என்ன பேசி கொடுக்கிறாரு? ஒண்ணுமே இல்ல. அவரும் ஒரு தமிழ மந்திரி தானே, ஏன் அவருக்கு மட்டும் பேசல? அவர் லைத்துல இருந்து போனவர் தான், மாடி கட்டி இருந்து போனவர் இல்ல. உலகில் இரகசிய வங்கிக் கணக்குகள் உள்ள நாடுகளில் இலங்கையும் அடங்குவதாக ஐரிஸ் டைம்ஸ் பத்திரிகை செய்தி வெளியிட்டுள்ளது. பனாமா ரகசிய வங்கிக் கணக்குகள் தொடர்பில் வெளியான தகவல்களை உறுதிப்படுத்தும் வகையில் ஐரிஸ் டைம்ஸ் பத்திரிகை இந்த தகவல்களை வெளியிட்டுள்ளது. சர்வதேச புலனாய்வு ஊடக அமைப்பான ICIJ நிறுவனம் அம்பலப்படுத்திய உலகின் பிரபல அரசு தலைவர்கள், வர்த்தகர்கள், கலைஞர்கள் உள்ளிட்ட பிரபலங்கள் தமது சொத்துக்களை மறைத்து வைப்பதற்காக பயன்படுத்திய ரகசிய வங்கி கணக்குகள் தொடர்பில் நாம் நேற்று தகவல்களை வெளியிட்டிருந்தோம். ஏற்கனவே ஆட்சியில் இருந்த மற்றும் தற்போது ஆட்சியில் உள்ள 128 அரசியல்வாதிகள் மற்றும் அரசு அதிகாரிகளின் தகவல்கள் அடங்கிய 11.5 மில்லியன் ஆவணங்கள் இந்த தகவல்களை உறுதிப்படுத்துவதற்காக பயன்படுத்தப்பட்டுள்ளன. இந்த செய்தி காரணமாக உலகளாவிய ரீதியில் செல்வந்தர்களும் அதிகாரம் பொருந்தியவர்களும் அதிர்ச்சி அடைந்துள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. பனமா ரகசிய வங்கிக் கணக்குகள் தொடர்பிலான தகவல்களை அடிப்படையாக கொண்டு ஐரிஷ் டைம்ஸ் பத்திரிகை உலகின் ரகசிய நிறுவனங்களை குறிக்கும் வரைபடம் ஒன்றை தயாரித்துள்ளது. இந்த வரைபடத்தில் இலங்கையும் உள்ளடக்கப்பட்டுள்ளதுடன் 3 நிறுவனங்களைச் சேர்ந்த 3 வாடிக்கையாளர்களும் 22 பங்குதாரர்களும் இதனுடன் தொடர்புபட்டுள்ளதாக அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இலங்கை தொடர்பில் வெளியிடப்படுகின்ற தகவல்கள் தொடர்பில் புலனாய்வு ஊடகவியலாளர்களின் சர்வதேச ஒன்றியத்திடம் வினவிய போதிலும் அதற்கான பதில் இதுவரை கிடைக்கவில்லை. உண்மையிலேயே நீங்கள் ரகசியம் குறித்தே கேட்கிறீர்கள். அங்கு பல ரகசியங்கள் இருக்கின்றமை தெரிகிறது. சில விடயங்களை கேட்கும் போதே ஆச்சரியமாக உள்ளது. அவை சர்வதேச ரீதியில் பிரபல்யமடைந்த பெயர்கள். முதலாவது அவதானிப்பு மேலும் மாற்றமடையலாம் என்பதை நான் கூற விரும்புகிறேன். காரணம், மென்மேலும் சில திட்டங்களில் நினைப்பதையும் பார்க்க மேலதிகமாக ஏதேனும் இருப்பதற்கு வாய்ப்புள்ளது. அண்மை காலமாக இலங்கையின் அரசியல்வாதிகள் பலருக்கு எதிராக இத்தகைய நிதி மோசடிகள் குறித்த குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டிருந்தன. இந்த நிதியை பல்வேறு நபர்கள் பெற்றுக்கொண்டு சீஷியல் சூடாக சுவிட்சர்லாந்துக்கு அனுப்பும் முறை தற்போது உறுதி செய்யப்பட்டு வருகிறது. பாங்காக்கில் நமது அரசியல் தலைவர்கள் சிலருக்கு வங்கிக் கணக்குகள் இருந்ததை உறுதிப்படுத்தும் சில ஆவணங்கள் கிடைத்தன. நான் அவற்றை நிதியமைச்சிடம் ஒப்படைத்துள்ளேன். அரச குடும்ப உறுப்பினர்களின் வங்கிக் கணக்கில் மாத்திரம் 1.06 பில்லியன் டாலர் உள்ளது. அந்த குடும்பத்துடன் தொடர்புள்ள வர்த்தகரான பாராளுமன்ற உறுப்பினரின் வங்கிக் கணக்கிலும் 500 மில்லியன் டாலருக்கு மேல் உள்ளது. எனினும் இந்த குற்றச்சாட்டுகள் தொடர்பில் முறையான துரித விசாரணை நடத்தப்படுவதாக தெரியவில்லை. எனினும் பனமா வங்கிக் கணக்குகள் தொடர்பிலான தகவல்கள் வெளியானதும் இந்தியா, ஆஸ்திரேலியா உள்ளிட்ட சில நாடுகள் ஏற்கனவே விசாரணைகளை ஆரம்பித்துள்ளன. இலங்கையின் சில நிறுவனங்களும் தனிநபர்களும் பனமா சம்பவத்துடன் தொடர்புபட்டுள்ளதாக தெரிய வருகிறது. நாடென்ற வகையில் வெளிப்படைத்தன்மையுடனும் பொறுப்புடனும் நாம் செயற்படுவோம் என்பதை நான் கூற வேண்டும். அதேபோன்று பாராளுமன்றத்திலும் அமைச்சரவையிலும் இது தொடர்பில் கலந்துரையாடப்படுகிறது. மக்களுக்கு இந்த தகவல்களை வழங்குவதற்கு நடவடிக்கை எடுப்போம்.
ඒ වාර්තාව කියනවා රටවල් 50ක් 50 நாடுகளின் அரசு தலைவர்கள் கொள்ளையடித்த பணத்தை தூய்தாக்கும் நடவடிக்கையில் ஈடுபட்டதாக அந்த அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது. எமது புலனாய்வு திணைக்களத்தினர் அல்லது லஞ்ச ஊழல் ஒழிப்பு பிரிவினருக்கு அந்த அறிக்கையை பெற்று அவர்கள் ஒத்துழைப்புடன் விசாரணைகளை முன்னெடுத்து பொதுமக்களிடம் கொள்ளையிடப்பட்ட நிதி எங்குள்ளது என்பதை கண்டுபிடிக்க முடியும். அவ்வாறு கண்டுபிடிப்பார்கள் என நம்ப முடியுமா? අපි පැමිණිලි බාර දුන්නා මේ රටේ ජනතාවගේ මුදල්. கடந்த காலம் முழுவதும் நாம் குற்றச்சாட்டுகளை சுமத்தினோம், முறைப்பாடுகளை ஒப்படைத்தோம். நாட்டு மக்களின் பணத்தை கொள்ளையடித்து பாலங்கள், வாய்க்கால்கள் மற்றும் ஒப்பந்தங்கள் மூலம் பணத்தை கொள்ளையடித்தனர். இதன் மூலம் கிடைத்த கருப்பு பணத்தை வெளிநாட்டு வங்கிகளில் வைப்பிலிட்டுள்ளனர். தற்போது பனமா சம்பவம் தொடர்பில் இலங்கையின் பெயரும் அடிபடுகிறது. உடனடியாக உண்மையை கண்டறிந்து நாட்டுக்கு அறிவிக்குமாறு அரசாங்கத்தை கேட்டுக்கொள்கிறோம். වැදගත් කාරණයක් අපේ ලංකාව මම හිතන්නේ පසුගිය අවුරුදු கடந்த சில வருடங்களாக பேசுபொருளாக காணப்பட்டபடியும் தான் பல மில்லியன் ரூபாய்கள் வெளிநாட்டு வங்கிகளில் பதுக்கி வைக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டபடியும் இது தொடர்பான தகவல்கள் நமக்கு கிடைத்திருந்தன. இவ்வாறான பணம் இங்கிலாந்து, சீஷல்ஸ் போன்ற நாடுகளில் பதுக்கி வைக்கப்பட்டிருந்ததாக நமக்கு தகவல்கள் கிடைத்திருந்தன. இருப்பினும் பனமா போன்ற இடங்களில் இது தொடர்பான தகவல்கள் வெளியிடப்படுவதில்லை, அவை ரகசியமாகவே வைத்திருக்கப்படும். எனவே இவ்வாறு பணத்தினை பதுக்கி வைத்திருப்பவர்களின் விவரங்கள் வெளிவந்துள்ளமை மிக சிறந்தபடியும் நாம் இது தொடர்பில் ஆராய உள்ளோம். இலங்கையில் உள்ள அரசியல்வாதிகளோ அல்லது வேறு எவராவதோ இதில் அடங்குகின்றன என்பது குறித்தும் நாம் ஆராய்ந்து பார்க்க உள்ளோம். இன்றைய செயற்குழு கூட்டத்திலும் இது தொடர்பில் பிரதமர் கருத்துக்களை தெரிவித்தார். இதில் இலங்கையர்கள் சம்பந்தப்பட்டுள்ளனரா என்பது தொடர்பில் நாம் ஆராய்ந்து பார்க்க உள்ளோம். විකෘතාධිකාරී මණ්ඩල රැස්වීමෙන් අපි සලකා බලනවා කෙසේද අපිට මේ තොරතුරු ලබා. இணையதளத்தில் வெளியாகும் சில தகவல்கள் தொடர்பில் பாராளுமன்ற உறுப்பினர் எஸ்.எம். மரிக்கார் சபையில் இன்று கேள்வி எழுப்பினார். தெய்வரையில் ஐஎஸ் ஆயுததாரிகள் இருந்த இடம் ஒன்று சோதனைக்குட்படுத்தப்பட்ட போது தற்கொலை அங்கிகள் கண்டுபிடிக்கப்பட்டதாக சமூக வலைதளங்களில் தகவல்கள் பரவின. கடந்த அரசாங்கத்துக்கு சார்பானவர்களே இத்தகைய வதந்திகளை பரப்பி நல்லிணக்கத்தை சீர்குலைக்க முயற்சித்தனர். விசேட அதிரடிப்படையினர் இந்த தேடுதலை மேற்கொண்டதாக கூறினர். அத்தகைய தேடுதல் மேற்கொள்ளப்படவில்லை எனவும் ஐஎஸ் ஆயுத குழுவின் உறுப்பினர்கள் கைது செய்யப்பட இல்லை என அமைச்சர் கூறுகிறார். සෝදිසි කිරීමක් කරලත් නැහැ ISIS ත්‍රස්තවාදීන්ගේ නියෝජිතයන් අහුවෙලත් නැහැ කියලා. එහෙම නේද ඇමතුමා? ඔව් මම උත්තර දුන්නා. ඒක අතුරු ප්‍රශ්නයක් ඒ ප්‍රශ්නේ පිළිතුරු වශයෙන් එයන්න දෙක இந்த கேள்விக்கு பதிலாக பிரச்சனை எழவில்லை என்பதை கூறுகின்றேன். තව එක අතුරු ප්‍රශ්නයයි. දැන් ඊයේ පෙරේද මම දැක්කා තවත් மற்றொரு குறுக்கு கேள்வி. அதே குழுவினருக்கு சார்பாக செயற்படும் சிலர் லங்கா நியூஸ் வெப் .டுடே என்ற இணையதளத்தில் ஒரு செய்தி இருந்தது. இலங்கையில் ஐஎஸ் ஆயுததாரிகள் இருக்கும் 6 இடங்கள் உள்ளன. சாலமுல்ல, தெஹிவல, குருநாகல் மற்றும் கண்டி ஆகிய பகுதிகள் அதில் தெரிவிக்கப்பட்டிருந்தன. புலனாய்வு பிரிவை விட இவர்கள் இதனை அறிந்துள்ளனர். அது சரியா தவறா? දැන් මම හිතන්නේ බුද්ධ්‍යංශ වලට වැඩි එතුමන්ලා දන්නවා. ඔබතුමා කියන්නේ ඒක හරිද වැරදිද? එතුමන්ලා දන්න කියන එතුමන්ලා කියන කතාව හරිද වැරදිද? ගරු කතානායකතුමනි, சபாநாயகர் அவர்களே, அத்தகைய தகவல் தெரியுமானால் விசாரணை மேற்கொள்ளும் புலனாய்வு பிரிவினருக்கு அதனை அறிவிக்க வேண்டும். அந்த பொறுப்பு அரசியல்வாதிகளுக்கும் ஊடகங்களுக்கும் உள்ளது. இலங்கையில் உள்ள அனைத்து முஸ்லிம்களையும் ஐஎஸ் ஆயுத குழுவின் உறுப்பினர்களாகவே நினைக்கிறார்கள். இவர்கள் பொய்களை பரப்புவதாக இருந்தால் சட்ட நடவடிக்கை எடுக்குமாறு அரசாங்கத்திடம் கோரிக்கை விடுக்கிறோம். முஸ்லிம் மக்களின் நற்பெயரை பாதுகாப்பதற்கு நடவடிக்கை எடுங்கள். அந்த தகவலோடு நியூஸ் 15 இரவு 8 மணி பிரதான செய்திகள் நிறைவடைந்தன. நியூஸ் 15 டுநைட் செய்தி 10:45க்கு எதிர்பாருங்கள். வணக்கம்.